அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு விசாரணை செல்லும் விதம் சந்தேகத்தை எழுப்புவதாக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகிறார். காவல்துறையில் புகார் அளித்த பிறகே பல்கலைக்கு தகவல் தரப்பட்டதாக கூறப்படுகின்ற செய்திக்கும் மற்றொரு செய்திக்கும் இடையே முரண்பாடு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார். என்னென்ன சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன? பூங்குழலி, அண்ணாமலை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டு பதிவிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக இந்த சம்பவம் தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் ஊடகங்களில் பேசும் பொழுது முதலில் காவல்துறையினரிடம் புகார் அளித்த பிறகு பல்கலைக்கழகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என இன்றைய தினம் தெரிவித்திருந்தார். ஆனால் நேற்று ஊடகங்களை மாலை சந்தித்த சென்னை காவல்துறை ஆணையர் பல்கலைக்கழகத்தின் குழு மூலமாகவே காவல்துறைக்கு புகார் வந்தது என தெரிவித்தார். ஏன் இத்தகைய முரண்பாடுகள்? உண்மையில் யாரை காப்பாற்றுவதற்கு திமுக அரசு முயற்சி செய்கிறது? அது மட்டுமன்றி பாதிக்கப்பட்ட மாணவி குற்றவாளிக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாக தெரிவித்ததாகவும் சார் என கூறி குற்றவாளி பேசியதாகவும் தெரிவித்ததாக முதலில் செய்திகள் வந்தன. ஆனால் அதனை அப்படியே வெளிவராமல் மறைக்கும் முயற்சி நடப்பதாக தெரிகிறது. இந்த குற்றத்தில் தொடர்புடையவர்கள் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை தமிழக பாஜக இந்த விஷயத்தை விடப்போவதில்லை. பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்காக திமுக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உண்மையை மறைத்து விடலாம் என்ற நோக்கில் திமுக அரசுக்கு இருக்குமே ஆனால் இந்த குற்றத்தில் தொடர்பு இருப்பதான் கருத முடியும் என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்க. அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர், காவல்துறை ஆணையர் அருண் ஆகிய இருவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்கள் முரண்பாடாக இருக்கிறது. அதற்கு உடனடியாக விளக்கம் தேவை. இந்த விஷயத்தை தமிழக பாஜக தீவிரமாக கையில் எடுத்து அடுத்தடுத்து போராட்டங்களை முன்னெடுக்கும் என்று தெரிவித்திருக்கிறது. ஒரு பக்கம் இந்த விவகாரம் தொடர்பாக இன்று அல்லது நாளை ஆளுநரை சந்திக்கவும் தமிழக பாஜக முடிவு செய்திருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.